இன்றைக்கி இந்த வீடியோவில் க்ளீனிங் தான் இருக்க போகுது. இனி அடுத்தடுத்து விஜயதசமி, தீபாவளி எல்லாம் வந்துட்டுருக்கு இல்லையா? அதுக்காக வந்துட்டு வீடை டீப் க்ளீன் தான் பண்ண போகிறேன். ஃபஸ்ட்டு கிச்சன்லேருந்து ஸ்டார்ட் பண்ணியிருக்கேன். இதுக்கு வந்து நான் 2 வேக்யூம் கிளீனர் சூஸ் பண்ணியிருக்கேன். ஃபஸ்ட்டு வந்துட்டு அகரோ ஹேண்ட் வேக்யூம் கிளீனர். இதோட மாடல் வந்துட்டு ரீகல். 6.5 kPa சக்ஷன் பவரும் 800 வாட்ஸ் மோட்டரும் இருக்கனால நல்லாவே க்ளீனிங்க்கு ஒரு பவர்ஃபுல்லான வேக்யூம் கிளீனர் தான். இது லாங் லைஃப் வரும். அதே மாதிரி இது ஹேண்டியாகவும் லைட் வெயிட்டாக இருக்கனால டெய்லி க்ளீனிங்க்கு ரொம்பவே யூஸ்ஃபுல்லான ஒரு வேக்யூம் கிளீனராக இருக்கும். அடுத்து இதில் என்னென்ன ப்ரஷஸ் கொடுத்துருக்காங்கன்னு சொல்லிட்டு பார்க்கலாம் வாங்க. இது வந்து நம்ம கையெட்டாத டிஃபிகல்ட்டான ஏரியாலாம் க்ளீன் பண்ணுறதுக்கு யூஸ் ஆகும். அடுத்து க்ரிவைஸ் நாசில், இது வந்து எக்ஸ்டாண்டர். இதுக்கப்புறமா இருக்கிறது வந்துட்டு மல்டி பர்பஸ் ப்ரஷ். ஒயர் லென்த் வந்து 5 மீட்டர்ஸ் வரைக்கும் கொடுத்துருக்கனால ஒரு பெரிய ரூமை கூட நம்ம எந்த டிஸ்டர்பன்ஸும் இல்லாமல் ஈஸியாக க்ளீன் பண்ணுறதுக்கு யூஸ்ஃபுல்லாக இருக்கும். அடுத்தடுத்த ப்ரஷஸ் வந்து எப்படி அட்டாச் பண்ணி அதை யூஸ் பண்ணுறதுன்னு சொல்லிட்டு பார்க்கலாம். ஃபஸ்ட்டு வந்துட்டு எக்ஸ்டாண்டர் ஃபிக்ஸ் பண்ணிவிட்டு தான் நம்ம ஒவ்வொரு ப்ரஷையும் வந்துட்டு நம்ம அட்டாச் பண்ண முடியும். எக்ஸ்டாண்டர் ஃபிக்ஸ் பண்ணிவிட்டு நான் ஃபஸ்ட் எடுத்திருக்க இது வந்துட்டு ஹோஸ் பைப் தான். இது வந்து ஃப்ளெக்சிபிளாகவும் ரொட்டேட்டபிளாகவும் இருக்கனால நமக்கு எட்டாத கார்னர்ஸ்லாம் ஈஸியாக க்ளீன் பண்ண முடியும். ஸ்டிக் மாதிரி கொடுக்காம ஃப்ளெக்சிபிளாக கொடுத்துருக்கனால நம்ம கை எட்டாத இடத்துலலாம் கூட ஈஸியாக க்ளீன் பண்ணுறதுக்கும் யூஸ்ஃபுல்லாக இருக்கும். அடுத்தது வந்துட்டு க்ரிவர்ஸ் நாசில் தான் அட்டாச் பண்ண போகிறேன். இதுக்கு வந்து எக்ஸ்டாண்டர் இப்படி ஃபிக்ஸ் பண்ணிக்கோங்க. அதுக்கு மேலே வந்துட்டு நம்ம க்ரிவர்ஸ் நாசில் வந்துட்டு ஃபிக்ஸ் பண்ணணும். இப்படி தான் ஒவ்வொரு அட்டாச்மெண்ட்டும் ஃபிக்ஸ் பண்ணணும். இதுக்கு வந்துட்டு நான் கொஞ்சமாக மாவு டஸ்ட் பண்ணிவிட்டு க்ளீன் பண்ணி காமிக்க போகிறேன். டஸ்ட் கலெக்டர் கெப்பாசிட்டி வந்துட்டு 0.8 லிட்டர். இந்த க்ரிவைஸ் நாசில் வந்துட்டு நமக்கு கார்னர்ஸ், பெட், சோஃபா அந்த மாதிரியான இடத்தெல்லாம் க்ளீன் பண்ணுறதுக்கு, நமக்கு கையெட்டாத இடம்லாம் க்ளீன் பண்ணுறதுக்கு ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்கும். அடுத்தது மல்டி பர்பஸ் ப்ரஷ். இது வந்துட்டு நமக்கு கார்பெட், சோஃபா, கர்டன் அந்த மாதிரி இடம், ஜன்னல் அதெல்லாம் க்ளீன் பண்ணுறதுக்கு ரொம்பவே யூஸ்ஃபுல்லாக இருக்கும். ப்ரஷ் எதுவுமே அட்டாச் பண்ணாமையே வேக்யூம் கிளீனர் மட்டுமே அப்படியே யூஸ் பண்ணி கூட நம்ம க்ளீனிங்க்கு யூஸ் பண்ணிக்கலாம். ரொம்பவே சூப்பராக க்ளீன் பண்ணும். வீடு, கார் அதெல்லாமே க்ளீன் பண்ணுறதுக்கு ரொம்பவே யூஸ்ஃபுல்லாக இருக்கும். அடுத்து இதில் என்னென்ன இருக்குதுன்னு சொல்லிட்டு பார்க்கலாம். இதில் வந்துட்டு ஆன் ஆஃப் பட்டன் கொடுத்துருக்காங்க. அது வந்துட்டு நம்ம ஒன் ஹேண்ட்லேயே ஹேண்டில் பண்ணுற மாதிரி தான் ஈஸியாக கொடுத்துருக்காங்க. அதுக்கு கீழே இருக்க இந்த ரெட் கலர் பட்டன் வந்துட்டு நமக்கு டஸ்ட் கலெக்டரை வந்துட்டு கழட்டுறதுக்கு யூஸ் ஆகும். டஸ்ட் கலெக்டர்லேயே டஸ்ட் ஃபில்டர் இருக்கும். அதை மட்டும் ரிமூவ் பண்ணிவிட்டு இந்த டஸ்ட்டெல்லாம் க்ளீன் பண்ணிவிட்டு அந்த டஸ்ட் கலெக்டரை மட்டும் நம்ம வாட்டர் வச்சு கூட வாஷ் பண்ணிவிட்டு ட்ரை ஆனதுக்கப்புறம் திரும்ப இந்த ஃபில்டரை ஃபிக்ஸ் பண்ணிவிட்டு நம்ம எப்பவும் போல் அட்டாச் பண்ணி யூஸ் பண்ணிக்கலாம். இதை அட்டாச் பண்ணுறது ரொம்ப ஈஸி தான். இந்த டஸ்ட்டு ஃபில்டரில் வந்துட்டு எப்போவுமே தண்ணி பற்றக்கூடாது. இந்த டஸ்ட்டு ஃபில்டரை வந்துட்டு ஒரு ட்ரையான ப்ரஷ் வச்சுட்டு இப்படி லைட்டாக டஸ்ட் பண்ணி விட்டுட்டோம்னாலே சுத்தமாக எல்லாமே போயிடும். அதுக்கப்புறம் திரும்ப எப்பவும் போல் நம்ம ஃபிக்ஸ் பண்ணி யூஸ் பண்ணிக்கலாம். இதில் கன்ஸ்ட்ரக்ஷன் ஒர்க் போயிட்டு இருந்தனால ஜன்னல்லாம் க்ளோஸ் பண்ணி தான் கிச்சன் யூஸ் பண்ணவும் ரொம்ப ஆயில் பிசுக்காக இருந்துச்சு. அதெல்லாம் தொடச்சி விட்டுட்டு இன்றைக்கி கபோர்டுக்குள்ளே இருக்க திங்ஸ் தான் எடுத்து க்ளீன் பண்ண போகிறேன். இந்த பாட்டில் எல்லாமே வந்துட்டு நான் அப்பப்போ தீரும் போதே க்ளீன் பண்ணி ஸ்டோர் பண்ணுறதுனால தனியாக அது க்ளீன் பண்ண வேண்டிய வேலை இல்லை. மேலே மட்டும் ஒரு ஈர டவல் போட்டு தொடச்சி எடுத்து வச்சிட போகிறேன். இந்த மாதிரி இந்த கபோர்டும் வந்துட்டு லைட்டாக வேக்யூம் பண்ணிவிட்டு ஒரு ட்ரையான கிளாத் மட்டும் வச்சு தொடச்சி விட்டுட்டு திரும்ப இந்த திங்ஸ் எல்லாம் அடுக்கி வச்சிட போகிறேன். அப்புறம் கவுண்டர் டாப்புக்கு கீழே இருக்கும் இல்லையா, அந்த ட்ராவுக்கு கீழே இருக்க இடம் தான் க்ளீன் பண்ண போகிறேன். இது எப்போ க்ளீன் பண்ணும்போது எனக்கு ரொம்ப நேரம் டைம் எடுக்கும். ஏன்னா கை எட்டவே எட்டாது. இந்த வேக்யூம் கிளீனர் இருக்கனால ஈஸியாக வந்துட்டு அந்த கார்னர்ஸ்லாம் க்ளீன் பண்ணுறதுக்கு எனக்கு ரொம்பவே யூஸ்ஃபுல்லாக இருந்துச்சு. இந்த மாதிரி க்ளீனிங்க்கெலாம் இது ரொம்பவே யூஸ்ஃபுல்லாக இருக்குது. இதுக்கப்புறம் வந்துட்டு குட்டி குட்டி பாட்டில்ஸ்லாம் வச்சுருப்பேன். அந்த ஏரியா தான் வந்துட்டு வேக்யூம் பண்ணிவிட்டு அதை தொடச்சி எடுத்து வச்சிட போகிறேன். இதுக்கப்புறம் இந்த இடத்துல வந்துட்டு ஓடிஜி வச்சுருப்பேன். அது க்ளீனிங்க்காக எடுத்து கீழே வச்சுருக்கேன். அதுக்கப்புறம் பாப்பாவுக்கு வந்துட்டு பத்தாத கவுன்ஸ்லாம் இருந்துச்சு. இதில் பாப்பா யூஸ் பண்ணாததும் இருக்குது. அதெல்லாம் யாருக்காவது வேணும்னா கொடுத்துட்டு மீதியெல்லாம் தூக்கி வீசிட போகிறேன். அதுதான் எடுத்து வச்சுட்டு இருந்தேன். இதெல்லாம் ஒரு சில கவுன்லாம் வாங்கினதோட சரி, அதுக்கப்புறம் குத்துது அப்படின்னு சொல்லிட்டு போடாமையே தான் கிடக்கு. ஃபேன் தான் க்ளீன் பண்ண போகிறேன். இதோட ஒயர் லென்த் வந்துட்டு 5 மீட்டர்ஸ் இருக்கிறனாலையும் ரொம்ப லைட் வெயிட்டாக ஹேண்டியாகவும் இருக்கனால நம்ம இந்த ஏணி மேலே ஏறி எடுத்துகிட்டு போய் க்ளீன் பண்ணுறதுக்கும் ரொம்ப ஈஸியாக இருந்துச்சு. ஃபேனெல்லாம் க்ளீன் பண்ணி முடிச்சிட்டேன். அதுக்கப்புறம் ஒரு ஸ்ப்ரே பண்ணி நல்லா சுத்தமாக தொடச்சி விட்டுற போகிறேன். ரோட் பக்கத்துலேயே வீடு இருக்குது அப்படின்றனால நிறைய குட்டி குட்டி மண்லாம் வந்துட்டு சீக்கிரமாக படிஞ்சிக்கிட்டே இருக்கும். நம்ம எவ்வளோ தான் க்ளீன் பண்ணாலும் டக்கு டக்குன்னு படியும். இந்த ஜன்னல்லாம் க்ளீன் பண்ணுறதுக்கு இந்த மல்டி பர்பஸ் ப்ரஷ் வந்துட்டு அட்டாச் பண்ணிவிட்டு நம்ம க்ளீன் பண்ணுறதுக்கு ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்கும். டெய்லியுமே இந்த ஜன்னல், அதுக்கப்புறம் செல்ஃப் அந்த மாதிரி சின்ன சின்ன இடம் க்ளீன் பண்ணுறக்கும், இந்த கர்டன்ஸ்லாம் க்ளீன் பண்ணுறதுக்கு வந்துட்டு இது ரொம்பவே யூஸ்ஃபுல்லாக இருக்குது. இதெல்லாமே க்ளீன் பண்ணி முடிச்சாச்சு. அடுத்து நான் சூஸ் பண்ணியிருக்க இன்னொரு வேக்யூம் கிளீனர் வந்துட்டு அகரோவோட வெட் அண்ட் ட்ரை
ஏஸ் வேக்யூம் கிளீனர் தான். இதோட பவர் பார்த்தீங்கன்னா 1600 சக்ஷன் பவர் 21.5 kPa 1600 வாட்ஸ் மோட்டரும் இருக்கனால சூப்பராகவே கிளீனிங்க்கு ஒர்க் ஆகும். இது வந்துட்டு ஃப்ளோர் பிரஷ், ஃப்ளோர் அண்ட் கார்பெட் க்ளீன் பண்ணுறது. அதுலேயே அட்ஜஸ்டபிள்கான ஒரு பட்டனும் கொடுத்துருக்காங்க. இது வந்து ப்ளோயர் அவுட்லெட் ஃபில்டர். இதுக்கப்புறம் வந்துட்டு இது க்ரிவைஸ் நாசில், இது கார்னர்ஸ் அதெல்லாம் க்ளீன் பண்ணுறதுக்கு, சோஃபா அதெல்லாம் க்ளீன் பண்ணுறதுக்கு ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்கும். மல்டி பர்பஸ் பிரஷ். இது வந்துட்டு நமக்கு கர்டன்ஸ், ஜன்னல் அந்த மாதிரி க்ளீன் பண்ணுறதுக்கு, ஒட்டடை அடிக்கிறதுக்கு அந்த மாதிரி இடத்துக்குலாம் யூஸ் பண்ணிக்கலாம். வந்துட்டு அட்ஜஸ்டபிள் எக்ஸ்டெண்டபிள் டியூப். இதை வந்துட்டு நம்மளோட யூஸ்க்கு ஏற்ற மாதிரி அட்ஜஸ்ட் பண்ணி யூஸ் பண்ணிக்கலாம். 5 மீட்டர்ஸ் வரைக்கும் கொடுத்துருக்காங்க. இதோட வயர் லென்த் வந்து 5 மீட்டர்ஸ் வரைக்கும் கொடுத்துருக்கனால கிளீனிங்க்கு ரொம்பவே யூஸ்ஃபுல்லாக இருக்கும். அடிக்கடி டிஸ்டர்பன்ஸ் இல்லாமல் க்ளீன் பண்ணிக்கலாம். இது வந்து ப்ளோயருக்கான அவுட்லெட், இது வந்து வேக்யூம்கான அவுட்லெட். இதோட மேலே இருக்கிறது தான் ஸ்விட்ச், ஆன் ஆஃப் ஸ்விட்ச். இது வந்துட்டு தண்ணி அடிக்கடி நம்ம யூஸ் பண்ணுவோம் அப்படின்றனால அதுக்கான கவரும் கொடுத்துருக்காங்க. இதை ஓப்பன் பண்ணிட்டு பார்த்தோம்னா இது மோட்டர், அதுக்கு கீழே இருக்கிறது வந்துட்டு டஸ்ட் பேக். பார்த்தீங்கன்னா 3 லிட்டர். அதே மாதிரி இதுக்கு கீழே இருக்கிறது வந்துட்டு நமக்கு டஸ்ட் பேரல். கெபாசிட்டி அது எல்லாமே கலெக்ட் ஆயிக்கும். அதே மாதிரி இது ரொம்ப பல்காக இல்லாமல் காம்பேக்டாக இருக்கனால நம்ம எங்கேயாவது எடுத்து மூவ் பண்ணி கொண்டு போகிறதுக்கும் சரி, யூஸ் பண்ணுறதுக்கும் ஸ்டோர் பண்ணுறதுக்குலாம் வந்து ரொம்ப ஹெல்ப்ஃபுல்லாக இருக்கும். எப்படி யூஸ் பண்ணுறதுன்னு சொல்லிட்டு பார்க்கலாம். இதுலேயே வந்துட்டு வீல் கொடுத்துருக்காங்க. அதோட ஹெட் வந்து நல்லா ரொட்டேட் ஆகுறதுனால நம்ம எல்லா இடத்தையும் சின்ன சின்ன இடத்தெல்லாம் கூட க்ளீன் பண்ணுறதுக்கு ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்கும். இந்த பட்டன் வந்துட்டு நம்ம காலையிலே அட்ஜஸ்ட் பண்ணுற மாதிரி கொடுத்துருக்கனால அடிக்கடி குனிஞ்சு நம்ம அந்த பட்டனை இது பண்ணிக்க வேண்டியிருக்காது. இந்த மல்டி பர்பஸ் ப்ரஷ் வந்துட்டு நம்ம சோஃபா அந்த மாதிரி கார்னர்ஸ், அப்புறம் ஒட்டடை அடிக்க அந்த மாதிரி இடத்துக்குலாம் க்ளீன் பண்ணுறதுக்கு ரொம்பவே யூஸ்ஃபுல்லாக இருக்குது. பண்ணிகிட்டே இருக்கும்போது இதை எங்கேயாவது கீழே வைக்கிறதுக்கு இல்லாமல் நம்ம இதிலே ஹேங் பண்ணிக்கிறதுக்கு மாதிரியான ஒரு ஹூக்கு கொடுத்துருக்காங்க. ஹேங் பண்ணிவிட்டு நம்ம எங்கே வேணால் மூவ் பண்ணி கொண்டு போய்க்கலாம். அடுத்து அப்சர்விங் ப்ரஷ் வந்து எப்படி யூஸ் பண்ணுறதுன்னு சொல்லிட்டு பார்க்கலாம். இதுக்கு வந்துட்டு நம்ம ஃப்ளோரில் தண்ணி கொஞ்சமாக ஸ்ப்ரே பண்ணிவிட்டு நான் யூஸ் பண்ணி காட்டுறேன். ஃபஸ்ட்டு நம்ம இப்போ வீடு மாப் பண்ண போகிறோம் அப்படின்னா வீடு ஃபுல்லாக தண்ணியை ஸ்ப்ரே பண்ணி விட்டுட்டு இது மாதிரி நம்ம அப்சர்விங் ப்ரஷ் வச்சு நம்ம க்ளீன் பண்ணும்போது சுத்தமாக க்ளீன் ஆகிடும். எல்லா தண்ணியும் இழுத்துரும். நான் கொஞ்சமாக ப்ளோயிங் ஆப்ஷன் உங்களுக்கு புரியறதுக்காக கொஞ்சமாக தண்ணி விட்டுட்டு ஸ்ப்ரே பண்ணி காமிச்சிருக்கேன். இது வந்து ரொட்டேட்டபிளாகவும் ரொம்ப ஈஸியாக எங்கே வேணால் க்ளீன் பண்ணிக்கிற மாதிரி இருக்கனால நம்ம கார்னர், சோஃபா கீழே அந்த மாதிரி இடத்துக்கெல்லாமே கூட நம்ம க்ளீன் பண்ணுறதுக்கு யூஸ் பண்ணிக்கலாம். இதெல்லாமே க்ளீன் பண்ணி முடிச்சதுக்கப்புறமா நம்ம ஹெட் பார்ட்டை ஓப்பன் பண்ணதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா டஸ்ட் பேக் இருக்கும். அதில் வந்து ட்ரை டஸ்ட்டெல்லாம் கலெக்ட் ஆகிருக்கும். அதுக்கு கீழே இருக்க பார்ட்டில் வந்துட்டு ஸ்டீலில் வந்துட்டு நமக்கு மண், தண்ணி அது எல்லாமே கலெக்ட் ஆகிருக்கும். இதை எடுத்து கீழே ஊற்றிட்டு நம்ம எப்பவும் போல் வாஷ் பண்ணி ட்ரை பண்ணிவிட்டு யூஸ் பண்ணிக்கலாம். டேங்க் கெப்பாசிட்டி வந்துட்டு 21 லிட்டரும், டஸ்ட் பேக்கோட கெப்பாசிட்டி வந்துட்டு 3 லிட்டர்ஸ் வரைக்கும் கொடுத்துருக்கனால நம்ம ஈஸியாக க்ளீன் பண்ணுறதுக்கு டிஸ்டர்பன்ஸ் இல்லாமல் க்ளீன் பண்ணிக்கலாம். 2 வேக்யூம் கிளீனருமே வந்துட்டு நான் அமேசானில் தான் வாங்கியிருந்தேன். அதோட லிங்க் வந்துட்டு நான் டிஸ்கிரிப்ஷன் பாக்ஸில் தரேன், செக் பண்ணி பாருங்கள். ஃபஸ்ட்டு ஹாலை மாப் பண்ணி முடிச்சதுக்கப்புறமா பெட்ரூம் நம்ம மாப் வச்சு 2-3 டைம் க்ளீன் பண்ணியிருந்தாலும் அந்த டஸ்ட்டு வந்து குட்டி குட்டி மண் வந்து இருந்துகிட்டே இருக்க மாதிரி இருக்கும். இதை வேக்யூம் கிளீனர் வச்சு நம்ம க்ளீன் பண்ணும்போது பார்த்திங்கன்னா அந்த குட்டி குட்டி மண் எல்லாமே அதை சக் பண்ணி எடுத்துறனால ரொம்ப க்ளீனாக பளிச்சுன்னு இருக்க மாதிரி இருக்கும் வீடே. நம்ம சும்மா க்ளீன் பண்ணும்போது பார்த்திங்கன்னா டஸ்ட்டு நல்லா பறந்துக்கிட்டே இருக்கும். சளி பிடிச்சிற மாதிரி இருக்கும். ஒரு சிலருக்குலாம் டஸ்ட் அலர்ஜி இருக்கும். அந்த மாதிரிலாம் இல்லாமல் இருக்கணும்னா நம்ம வேக்யூம் கிளீனர் வச்சு க்ளீன் பண்ணும்போது பார்த்திங்கன்னா அந்த ப்ராப்ளம்லாம் இல்லாமல் இருக்கும். இப்போ நான் இதை ரூம் ஃபுல்லாமே க்ளீன் பண்ணி முடிச்சிட்டேன். இப்போ இதில் எவ்வளோ டர்ட் கலெக்ட் ஆகிருக்குன்னு மட்டும் பார்க்கலாம். இந்த கிளிப் ரெண்டையும் ஓப்பன் பண்ணிவிட்டு இந்த ஹெட் பார்ட்டை தனியாக கழட்டிட்டோம்னா அதுக்கு கீழே வந்து டஸ்ட் பேக் இருக்கும். பண்ணிவிட்டு இந்த டஸ்ட் பேக் எடுத்து பார்க்கும்போதே தெரியும் எவ்வளோ அழுக்கு வந்துட்டு இதில் கலெக்ட் ஆகிருக்குன்னு சொல்லிட்டு. இதுக்கு கீழே இருக்கிறதுல வந்துட்டு தண்ணியும் அந்த மண்ணெல்லாம் வந்து கலெக்ட் ஆகிருக்கும். இதான் நம்ம மாப் வச்சு க்ளீன் பண்ணால் இந்தளவுக்கு வந்துட்டு அந்த மண்ணெல்லாம் வராது. இது ரொம்பவே சூப்பராக க்ளீன் பண்ணியிருக்கு. ப்ராடக்ட்டையும் நான் அமேசான்லேருந்து தான் வாங்கியிருந்தேன். இதோட லிங்க் வந்து நான் டிஸ்கிரிப்ஷன் பாக்ஸில் தரேன், செக் பண்ணி பாருங்கள். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருக்கு அப்படின்னு நினச்சிங்கன்னா லைக் பண்ணி ஷேர் பண்ணி மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். இன்னொரு வீடியோவில் பார்க்கலாம். பை பாய்.